கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் தேவனை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிற காரியம் என்னவென்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இந்த நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் எத்தனையோ காரியங்களை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். நம் உலக பிரகாரமான வாழ்க்கையில் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நம்முடைய வாழ்க்கை செழிப்பாகுவதற்கு அநேகமான வழிகளை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்னன்னு பார்க்கும்போது, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுகிற ஒரு அனுபவம். மற்றவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படுமா. முதல்ல நம்ம தேவனை தேட ஆரம்பிக்கிற பொழுது நமக்கு எல்லாமே கூட கொடுக்கப்பட ஆரம்பிக்குமாம். ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிற காரியத்தை பார்க்கும்போது, அதற்கு முன்பாக இருக்கிற வசனத்தை பார்க்கும்போது 27ஆம் வசனம் சொல்லுகிறது, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். நீங்கள் எதற்காக இந்த காலங்களில், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் கவலைப்பட்டு போராடி இந்த காரியங்கள் என்னவாகுமோன்னு சொல்லி நீங்கள் ஆயத்தமாய் கொண்டு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது என்னுடைய ராஜ்யத்திற்குரியதான காரியங்களை நீங்கள் தேடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு சுற்றிலும் இருக்கிற காரியங்கள், நீங்கள் வாழ்க்கையில் கடந்து போகக்கூடிய சூழ்நிலையாக இருக்கட்டும், மற்ற எல்லா காரியங்களாக இருக்கட்டும், அவைகள் என்ன ஆசீர்வாதங்கள் வேணும், என்ன நன்மைகள் வேண்டுங்கிறத ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அவைகளை நான் உங்களுக்கு கூட கொடுப்பேன் அப்படின்னு. இந்த நாளிலே நாம் எதை முக்கியப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய ராஜ்யத்தை இன்றைக்கு முக்கியப்படுத்துகிறோமா, அல்லது நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களை நாம் முக்கியப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் என்பது சமீப காலமாக குறைந்து வருகிறதை நாம் காண முடிகிறது. அநேக இடங்களில் நம்ம பார்க்கும்போது உலக பிரகாரமான காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவங்கள் கொடுத்து தேவனை தேடுகிறதும் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கிறதுமான அனுபவங்கள் இன்றைக்கு தேவ பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் குறைந்து வருகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனை முதலாவது தேடுகிறீர்களா? அந்த அனுபவத்துக்குள்ள இன்றைக்கு நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனை தேடுகிறதற்கும் ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் தேவனுடைய ஆராதிக்கிறதற்குமாய் நாம் கொடுக்கிற முக்கியத்துவங்கள், அதற்கு நாம் கொடுக்கிறதான நேரங்கள் எவ்வளவாக இருக்கிறது? மற்ற உலக பிரகாரமான காரியங்களிலே நாம் செல்லுவதற்கு நாம் எவ்வளவு நேரங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம்? ஒரு விஷயம் நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட கேட்கிற ஒரு காரியம், முதலாவது நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? முதலாவது நீங்கள் தேடுகிற காரியம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறீர்களா, அல்லது உலக பிரகாரமான காரியங்களை தேடி அது நமக்கு தேவையான ஒன்று தான். உலக பிரகாரமான சில ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான சில ஐஸ்வர்யங்கள் நமக்கு தேவையானது. ஆனால் அவைகள் நமக்கு பரிபூர்ணமாய் கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் முதலாவது தேவனை தேடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள வேணும். தினந்தோறும் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் என்ன காரியங்கள் செய்து கொண்டு இருந்தாலும் சரி, நீங்கள் வேலையை இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, என்ன காரியங்களில் இருந்தாலும் சரி, முதல்ல எழுந்த உடனே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை தேடவும், ஆண்டவரை துதிக்கவும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவுமாக இந்த காரியங்களுக்குள்ளாக நீங்கள் முதலாவது ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செய்யும் போது தேவனை முன்வைத்து செய்யப்பட வேண்டும். அதே போல ஓய்வு நாள் ஆராதனைகளிலே நாம் தவறாது கலந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அநேகருடைய காரியங்கள்ல வேலை மற்ற காரியங்களை முன்வைத்து இன்னைக்கு ஆண்டவரை தேடுகிறதுல இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் பின்மாறி போகிறதை நாம் காண முடிகிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தனக்கு உலக பிரகாரமான காரியங்கள், இந்த காரியங்கள் இருக்கு, அந்த காரியங்கள் இருக்கு, அது இதுன்னு சொல்லி அநேக நேரங்கள்ல இந்த தேவனை தேடுகிற ஒன்றில் மாத்திரம் நாம் குறை வைக்கிறவர்களாக நாம் நின்று விடுவோம். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு வேண்டியதான காரியங்கள் என்ன, காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்பட வேண்டும், என்ன ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும், என்ன நன்மைகள் கிடைக்கப்பட வேண்டும், அதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்னன்னா, முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடுகிற பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவன் இந்த கால வேளையிலே உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நிறைய நேரங்களில் உலக பிரகாரமான காரியங்களில் போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு நம்ம எவ்வளவு நேரம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம்? ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை தேடுகிறதற்கும் ஆண்டவருடைய பாதத்தில் நிற்கிறதற்கும் நீங்கள் எவ்வளவு நேரத்தை ஆண்டவரிடத்தில் செலவு பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? அல்லது உலக பிரகாரமான
விதமான மற்ற காரியங்களை பார்க்கிறதற்கு நீங்கள் நேரம் செலவழித்து கொண்டிருக்கிறீர்களா? ஒரு விஷயம் நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அநேகமான தேவ பிள்ளைகள் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை இன்னைக்கு யூடியூப்லயா இருக்கட்டும், டிவிலையா இருக்கட்டும், நியூஸஸ் கேட்கும்போது தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதற்கு நம்ம எவ்வளவு நேரத்தை செலவு பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒரு 10 நிமிடங்கள் ஒரு செய்தியை நம்மளால கண்டினியூவா கேட்க முடியாத ஒரு சூழ்நிலைமை. அதுவுமே ஒரு சின்ன மெசேஜா இருந்தா உடனே நம்ம கேட்போம். ஆனா அதுவே ஒரு பெரிய மெசேஜா ஒரு 10 நிமிஷ செய்தி கூட இன்றைக்கு விசுவாசிகள் மத்தியில கேட்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனா அதே ஆட்கள் தான் ஒரு சினிமா பார்க்கும்போது 3 மணி நேரமானாலும் என்ன செய்வாங்கன்னா, அதை அப்படியே உட்காந்து கண் அசராம அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் கூட அசராம உட்காந்து பார்த்து கொண்டு இருப்பார். இது இன்றைக்கு இருக்கக்கூடிய விசுவாசிகள் மத்தியில் இருக்கிற ஒரு காரியம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள இன்றைக்கு தேவன் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? உங்கள் கவலைகள், உங்கள் பிள்ளைகளை குறித்த காரியங்கள், உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து அநேக கவலைகள் உங்களுக்கு இருக்குமானால் அந்த கவலைகள் நீங்குவதற்கு, உங்களுக்கு வேண்டியதான ஆசீர்வாதத்தையும் நன்மையும் தேவன் கொடுக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் தேடுகிறதற்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, உண்மை தேடுகிறதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் ஆண்டவரே. இனி மற்ற காரியங்கள் எல்லாருக்குமே ஒரு சில போராட்டங்கள் மத்தியில் போகிறவர்கள் தான். ஆனாலும் முதலாவது ஆண்டவரை நீங்கள் முன்வைக்கும் போது, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குரியதான காரியங்களை நீங்க முன்வைக்கிற பொழுது உங்களுக்கு எல்லா காரியங்களையும் கைகூடி வர பண்ணுகிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து முதலாவது நான் உம்மை தேடவும் உம்முடைய ராஜ்யத்தை தேடுகிறதற்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? இப்போ ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஐயா, நீர் சொன்ன வார்த்தையின்படியே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகள் உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறாங்க ஆண்டவரே. அப்பா, அந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் உம்முடைய நாமத்தை துதித்து ஆராதித்து ஜெபித்து வேத வசனத்தை முழங்காலிலே நின்று படிக்கிற ஒரு அனுபவம், தவறாத தேவனுடைய ஆராதனைகளிலே கலந்து கொள்ளுகிற அனுபவத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. முதலாவது உம்மை முன்வைக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதற்கு விரோதமாக இருக்கிற தடைகள் மாறட்டும் தகப்பனே. அவங்களுக்கு உலக பிரகாரமான கவலைகளை அவர்களை அழுத்தாதபடிக்கு, உலக பிரகாரமான காரியங்கள், அந்த பிள்ளைகளை தேவனை தேட முடியாதபடி இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அந்த தடைகள் விலகுவதாக. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை முழுவதுமாக நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.